பாடம் 148. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அது இதுல 62வது வசனம். நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன். அதாவது தியானிக்கும்படி, நியாய தீர்ப்பு துதிக்கும்படி. எதுக்கு நான் பாதி ராத்திரியில எழும்புவேன் அப்படின்னு 2 காரியம்: தியானிக்கவும் துதிக்கவும். தியானம் துதி ரெண்டும் 2 தான். அங்க என்ன சொல்லிருக்கு? உமது நீதியான நியாய தீர்ப்பு நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியில எழும்பேன். அது நியாய தீர்ப்பு நிமித்தம். இங்க தியானிக்கும்படி நான் ஜாமத்துக்கு முன்னே எழும்பும், என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இந்த 2னுடைய தேவை என்ன அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதாவது தியானிப்பதுக்கும் துதிப்பதுக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாருக்கும் தெரியும். தியானம் வேதத்தை ஆராய்கிறது தியானம். துதிப்பது அவருடைய நியாய தீர்ப்பின்படி அவர் செய்தவைகளை நினைத்து செய்கிறது துதி. செய்தவைகளை நினைக்கிறது துதி. இதுல எதுக்காக நம்ம நடுராத்திரியில எழும்பணும், தியானிக்கணும், இல்ல துதிக்கணும்? தியானமும் துதியும் இந்த நடுரவுல நம்ம செய்வதனுடைய நோக்கங்கள். இப்ப நமக்கு தெரியும், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தா, நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த நடுரவுல துதிப்பதும் சரி, தியானிப்பதும் சரி, எதை ஏற்படுத்தும் அப்படின்னா, மற்றவர்களுடைய வாழ்க்கையில ரட்சிப்பையும் மனமாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதான் முக்கியமான காரியம். நான் எதுக்கு நடுராத்திரியில எழும்பணும், செபிக்கணும், இல்ல துதிக்கணும், இல்ல தியானிக்கணும்? இந்த தியானம் ஜபம் அப்படின்னு சொல்றது 2ம் ஒண்ணுதான். துதி கொஞ்சம் கூட வித்தியாசமானது. அது நியாய தீர்ப்புகளை நினைக்கும் போது வர்றது துதி. தியானம் இன்னொரு வார்த்தை ஜபம்தான். தியானமும் ஜபமும் ஒண்ணுதான். அப்போ இந்த தியானம் ஜபம் இதுக்கெல்லாம் ஏன் கண்மொழித்திருந்த நம்ம செய்யணும்னா, முதலாவது ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வரும். ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பு கொண்டு வரும். சங்கீதம் 42:8 ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்தை தமது கிருபையை கட்டளை இடுகிறார், அக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? எதுக்காக? அதாவது மற்றவங்களுக்கு ரட்சிப்பு மட்டுமல்ல, நைட்டிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற மனுஷனுக்கு இல்ல நபர்களுக்கு காலையில தேவனுடைய கிருபை கிடைக்கும். பகற்காலத்துல அவருடைய கிருபைக்கு அவர் கிருபையை கட்டளையிடணும்னா நைட்டு பாடி துதித்து தியானித்து ஆராதித்து ஜெபிக்கணும். இல்லாம ஏன் நம்ம நைட்டு எழும்பணும், இல்ல ஜெபிக்கணும்? சிலருக்கு இந்த நைட் எதுக்கு எழும்புவோம்? மெயின் ரீசன் இப்ப பவுலும் சீலாவும் செய்தது போல கட்டுல தான் இருந்தாங்க. நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் தெய்வ சமாதானம். அதுக்கு முந்தின நாளும் பார்த்தோம். என்னது? நைட்டு வேளையில என்னது? முந்தின நாள் உள்ள என்னது? யாருக்கா ஞாபகம் இருக்கா? நூற்று நாடோறும் எப்போதும் துதிப்பேன். எதுக்காக துதிக்கிறேன்? எதுக்காக துதிக்கிறோம்? கிருபை நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும்.
நன்மையும் கிருபையும் இன்னும் நிறைய இருந்தது. பிள்ளைகள் நல்லாகணுமா இருந்தா அதெல்லாம் செய்யணும். இப்ப நாடோறும் துதிப்பது வேற, இனி நடுராத்திரியில துதிப்பது வேற. நடுராத்திரியில துதிக்கும் போது அங்க என்ன வருது? ரட்சிப்பு உண்டாகுது. யாருக்கு? கேட்டிருந்தவர்களுக்கு. ஜெயில் அதிகாரி. அப்ப நடுராத்திரி நம்ம துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஒண்ணுமே நடக்கலையே. 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் முடிச்சிட்டோம், 5 வருஷம் கால் வச்சிருக்கிறோம், இன்னும் நம்ம வீட்டுக்குள்ளே ஒருத்தனை மனமாறையிலேயே. பவுலும் சீலாவும் துதித்து ஜெபம் பண்ணுமா? காரணம் அதுல பார்த்தோம். அதாவது தேவனை நாடோறும் துதிக்கிறது எந்த சூழ்நிலையா இருந்தாலும்னு பார்த்தோம். அது எப்படிப்பட்ட கண்டிஷனா இருந்தாலும் சரி. நம்ம அப்படி இல்லை. நம்ம கண்டிஷனே ஒரு நாள் ஒரு சின்ன இது வந்தாலே விட்டுருவோம். நமக்கு நினைவாக போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது நமக்கு நாடோரமும் எப்பொழுதும் உள்ள அந்த துதி நம்மகிட்ட வரவே வராது. அப்புறம் நடுராத்திரியில தான் அங்க என்ன பெரிய விசேஷமா நம்ம செய்யறோம். நடுராத்திரியில ஜபிக்கும் போது என்ன வருது, துதிக்கும் போது என்ன வருதுன்னு பார்க்கிறோம். நடுராத்திரி நம்ம ஜபிக்கும் போது துதிக்கும் போது வாரது நம்பர் 1 என்னது? ஆத்துமாதாயம். நம்பர் 2 என்னது? பகல் கால கிருபை. புலம்பல் 2:19. எழுந்திரு, ராத்திரியில முதற் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்துல உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடும். எல்லா தெருக்களின் மூலைகளிலும் பசியினாலே மூச்சடைத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடு. அப்ப இதுல என்ன புரியுது? இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுனா எல்லா தெருக்களின் மூலைகளிலும் பசியினாலே மூச்சடைத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக. அப்போ பிள்ளைகளுக்கு தரித்திரம் இல்லாம இருக்கணும்னு சொன்னா, பிள்ளைகள் பசியினால சாகாம இருக்கணும்னு சொன்னா, நல்ல தாய் தகப்பன் காலையில நடுராத்திரியில இருதயத்தை தெய்வ சமூகத்துல ஊற்றணும். நம்ம வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். நடுராத்திரி ஜபிக்கும் போது ஆத்துமாதாயம் வரும். நடுராத்திரி தியானித்து துதித்து ஜபித்து அது கஷ்டம் இருக்கலாம். பவுலும் சீலாவும் போல நமக்கு இப்போ ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனா என்ன, பவுலும் சீலாவும் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணியிருக்காங்க. பவுலும் சீலாவும் வேதனையை மறந்து தேவனை தேடி இருக்காங்க. ஆனா நம்ம எப்படி தேவனை தேடுவோம்? 5 வருஷமா தேவனை தேடுகிறோம், ஆத்துமாதாயத்தையும் காண முடியல, பகல் காலம் கிருபையின் வெளிப்பாடையும் புரிய முடியல. இனி இங்க புலம்பல்ல பெருமை என்ன சொல்றாருன்னா, இருதயத்தை ஊற்றுனா வறட்சியின் காலம், தரித்திரத்தின் காலம், போராட்டத்தின் காலத்துல உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். என் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? பசி இல்லாம வாழ்வார்கள் சொல்லிடு. இப்ப இதெல்லாம் நம்ம நினைச்சுவதில்லை, சிந்திப்பதும் இல்லை. எதுக்கோ ஜபிக்கிறோம், அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுனா நல்லா இருக்கும். ஜெபம் பண்ணுனா தொடர்ந்து நம்ம இதுல இந்த 119 நிறைய காரியங்கள் இருக்கிறதுனால அது ஒண்ணு தியானிச்சு தீரணும்னு அதுக்குள்ளேயே கிடந்து உருண்டுட்டு இருக்கிறேன். அதனால அங்க இந்த சங்கீதத்தை இரவுல நான் எதுக்கு ஜபிக்கிறேன்? இரவுல எதுக்கு நான் துதிக்கிறேன்? இரவுல எதுக்கு நான் வேதத்தை தியானிக்கிறேன்? ஏன் இரவுல இருந்து வேதத்தை தியானிக்க வேண்டிய நோக்கங்கள் என்ன? இரவுல வேதத்தை தியானித்தாதான் ஆத்ம விடுதலை உண்டாகும். இரவுல வேதத்தை தியானிக்கிற நேரத்துலதான் பற்காலம் கிருபைகள் உண்டாகும். இரவுல தேவனிட்ட ஜபிக்கும் துதிக்கும் செய்யும் போதுதான் என்னது, அதாவது இருதயத்தை ஊற்றி அவர்கிட்ட வேண்டும் போது இது தெருக்களின் மூலைகளிலே பசியணும். அதாவது தெருவினோன்னா எல்லா தெருவும் நினைக்க, எந்த இடமா இருந்தாலும் சரி, தலைமுறைகளுக்கு தரித்திரம் உண்டாகாம இருக்கணும்னு சொன்னா, காலையில நான் நினைச்சேன் நடுரவுல தெய்வத்தை தேடுகிறதும் ஜபிக்கிறதும் நம்முடைய தேவையா இருக்கிறத இந்த வேத பகுதியில் நமக்கு ஒரு படிச்ச அந்த 3 காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு.
மூணே அர்த்தம் எதுக்குங்கன்னா ஒவ்வொரு நாளும் 2-3 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ அதுல வேற காரியங்கள் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு வசனத்தை கூட வாசிக்கும் போது இந்த ஜபம் அப்படின்னு சொல்றது இயேசு லூக்காஸ் விசேஷம் 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்ப அந்த ஜெபம் முழு இரவு அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இதுக்கு வேதனைகளை சகிக்க அந்த அந்த தன் மேல் விழுந்ததான அந்த தெய்வ திட்டத்தை பூரணப்படுத்த இப்ப வேதனைகள் சகிக்கின்ற தேவன் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற இயேசுக்கு திட்டம் எல்லாருக்கும் தெரியும், மனுஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வர. அதனாலதான் பவுலும் சீலாவும் ஜெபித்த போது அங்க சிறை அதிபதி நினைச்சான், மனம் திரும்புறான். நம்ம நைட்டு ஜோம் பண்ணும்போது இல்லை முழு ராத்திரி கூட்டங்கள் வைக்கும் போது அதுல என்ன அர்த்தம் இல்லாதது போல பாரம் போறோம், கொஞ்சம் ஜெபிக்கிறோம், ஏதோ ஒண்ணு நடக்கான்னு பார்த்தா ஒன்றும் நடந்த பாடில்லை. இதுக்கெல்லாம் காரணம் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றதான் சொல்லி இருக்கு புலம்பல்ல. அதுக்கு முன்னாடி பவுலும் சீலாவும் வேதனையில கட்டப்பட்டு கிடக்கும் போதும் அவங்க நடுரா ஜாமத்துல எழும்பியிருந்து தேவனை துதிக்காங்க அப்படின்னா நமக்கு இங்க வேதனை என்ன வேதனையில கட்டணும்னு தெரியாது. ஒரு நாள் கட்டப்பட்டு இருக்கிறோம், அதாவது நம்மகிட்ட ரெகுலாரிட்டி இல்லை, அவ்வளவுதான் சொல்லுவோம். சங்கீதக்காரன் இதை எழுதி வச்சிருக்கிற இந்த சங்கீதங்களை படிக்கும் போது அவங்க எல்லாம் தூங்கி இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல வேறணும் என்ன சம்பாதிக்கணும், அவங்களுக்கு பெரிய சம்பாத்தியக்காரனும் கோடீஸ்வரனும் எவ்வளவு நேரம் தூங்க நினைக்கிறேன். நமக்கு உறக்கத்தினுடைய இன்பத்தை நிறைய பேருக்கு மறக்க முடியல. நீ உறக்கத்தின் இன்பத்துல இருந்தால் நம்முடைய ஜீவிதத்துல தியானமும் உண்டாகாது, துதியும் உண்டாகாது. தியானமும் துதியும் உண்டாகாதது வரைக்கும் பகல் காலத்துல அனுபவிக்க வேண்டிய கிருபையும் அவருடைய நன்மையும் நம்மை தொடராது. அதனால தியானமும் துதியும் எதுக்கு நடுராத்திரியில் அப்படின்னு நினைச்சா நிறைய எதுக்கும் அல்ல, பகல் காலத்துல கிருபையும் நன்மையும் உன்னை தொடரணும். 2வது ஆத்துமா ஆதாயம் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவே நடுராத்திரியில ஜெபம் பண்ணுனது மனுக்குள்ள ரட்சிப்புக்கு வேண்டிதான். தாம் படுகிற பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பாடு எதுக்குள்ளது, அந்த பலி எதுக்குள்ளது, அவருடைய தியாக பலி எதுக்காக செலுத்தினாரு, மனுஷனுடைய ரட்சிப்புக்காக. அப்ப நான் நடுராத்திரி எழும்பி இருந்து செபிக்கும் போது என்ன நடக்கும்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிற ஒரு அறியாமை கூட, அறியாமையே பாவம் சொல்லி படிப்பிச்சுட்டு இருக்கேன். அப்போ அறியாமை பாவம்னா இதுவும் ஒரு பாவமா தானே இருக்கும். என்ன நடக்கும் தெரியாது. சும்மா ஏதோ நம்ம வாயில வர 2 வார்த்தையை சொல்லிட்டு போய் எழும்பி போய் படுத்து உட்கார்ந்துட்டோம்னா சரி, ஏதோ ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்த கடைசியில 3வது காரியம் என்ன பார்த்தோம், முழு ராத்திரி ஜெபிப்பதனால வாரது என்னது, 3 காரியம் பார்த்தோம். வேதனைகள் எல்லாம் சகிக்கிற இயேசு கிறிஸ்துடைய அதான் அவரை முழு ராத்திரி ஜெபத்தை கொடுத்து சொன்னார். சரித்திரம் நீங்க ஒன்று பார்த்தோம்ல, அதாவது பஞ்ச காலத்துல வேந்தனம் புலம்பல்லாங்கன்னு சொல்லி தண்ணீரை போல ஊற்றணும். சும்மா இருதயத்தை வார்த்தை 2 வார்த்தையை இருதயத்துல இருந்து ஜோங்கணும். நான் நடுராத்திரி எழும்பி ஜெபிக்கிறேன், ஆத்மாவை நடக்கணும். சரித்திர காலங்கள்ல பிள்ளைகள் பட்டினி இல்லாம பசி இல்லாம பஞ்ச காலங்கள்ல தெரு வீதிகளில் ஒவ்வொரு தெரு வீதிகளிலும் புலம்பல் வரப்போகுது, வேதனை வரப்போகுது, கண்ணீர் வரப்போகுது. இப்போ யுத்தம் நடக்கிற தேசங்கள்ல, ஏன் இப்போ பாலஸ்தீனாவில் பிரச்சனை என்ன? அப்போ இப்படிப்பட்ட காலங்கள் வரும்போது என் பிள்ளைகள் ஆகாரத்துக்காக நிச்சயமா இந்த காலங்கள் வரும்னு நமக்கு தெரியும். அன்னைக்கு உன் பிள்ளைக்கு ஆகாரம் வேணும்னு சொன்னா இப்ப நீ முழு ராத்திரியிலும் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றணும். நீ முழு ராத்திரி ஜெபமும் அப்படிதான் நடக்கும், ஞானதானம் தான் நடக்கும். நிறைய எண்ணத்துக்கு வாழாக்க நேரம் இல்லை. எதா இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிக்க போகுதில்லை, அதனால அதை அனுபவிக்கட்டும்.
முழு ராத்திரி வேண்டாம், ஜெபம் வேண்டாம், ஆராதனை வேண்டாம். இதெல்லாம் மனசுல வச்சு தெய்வ சமூகத்துல நம்மள ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நடுரவு ஜெபத்துல தேவன் ஜாமத்துக்கு முன்னாடி என் கண்கள் விழித்துக் கொள்ளும் வேதத்தை தியானிக்கன்னு சொல்லப்பட்டது. அப்போ நம்ம வேதத்தை என்ன தியானிக்கிறோம்ன்றதும் நமக்கு தெரியல, எதுக்காக ஜெபிக்கிறோம்ன்றதும் நமக்கு தெரியல. நல்ல இவைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து இந்த நாளில் அவருடைய கிருபை நம்மை தாங்கத்தக்கதாக ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் இந்த பகல் நேரத்தையும் தேவன் தம்முடைய கிருபையை கொண்டு நிறைக்க ஜெபிப்போம்.